ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கேமோட நேம் அவுட்லா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ப்ரீஸ்ட் நம்மளையே ஊசியை போட்டு ஊசியை போட்டு ரூமுக்குள்ள அடிச்சிட்டான். இப்போ வந்து செகண்ட் பார்ட் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலையா? அப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா என்னோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். போன பார்ட்டில் சில இடங்களில் நம்ம கேமராவை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டோம். ஆனால் வந்து நம்ம கேமராவை யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு சில நோட்ஸ்லாம் கிடைக்கும். அதை நான் மறந்துட்டேன். ஸோ இந்த பாட்டில் நம்ம கேமரா மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ஏதோ ஒரு நோட்ஸ் நமக்கு ஆட் ஆகிருக்குங்க. என்னென்னு பார்ப்போம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபாதர் மார்ட்டின் வந்து நம்மளை அடைச்சா பாருங்க, அவன் நம்மக்கிட்ட ஏதோ காட்ட விரும்புகிறான். இந்த டாக்டர் வெர்னிகா இவன் செஞ்ச பாவங்கள் வந்து இந்த மருத்துவமனையை சுற்றிக்கிட்டு இருக்காமாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான பாவம் செஞ்சுருக்கான் இந்த டாக்டர் வெர்னிகா. ஆனால் யார் இவன்? ஒருவேளை இந்த டாக்டர் வெர்னிகாங்கிறது டாக்டர் டாகாவாக இருப்பானா? சரி, இப்போ இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் எழுதுகிற நோட்ஸுங்க. அந்த கேமரா வச்சு எடுக்கும்போது நாமளே நமக்கு எழுதிக்கிறோம் நோட்ஸு. இது அதே தான், சேம். இந்த ஜஸ்ட் இந்த ஃபாதர் இனி ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ஃபாதர் ஏன் இவ்வளோ அவசரமாக எங்கே போடுறீங்க? கமான் டியூட், யார் நீங்கள்? எதுக்கு இவ்வளோ? இவன் தாங்க நம்மளே ரொம்ப நேரமாக துரத்திக்கிட்டு இருக்கான். ஓ, இங்கே பாரு. ஓ, அங்கே பாருங்களேன், அவனை பாருங்களேன், தளத்திலேயே முட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் எங்கேங்க? ஃபாதரை காணாங்க. ஆளு கதவு திறந்து விட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ நமக்கு மயக்க ஊசி பிடிச்சா காட், மூஞ்சியே அழுகி போச்சு பாருங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த அவன் பேர் எது? டாக்டர் வெர்னிகா டாகாவா என்னன்னு தெரியல. அவனுக்கு ஒருவேளை 2 பேராக இருக்குமா? என்ன பண்ணுகிறீர்கள்? அட்ட கடவுளே, இங்கே பாருங்க, போட்டு சட்னி ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஐயோப்பா, என்னங்க இது இவ்வளோ உக்கரமாக கொலை பண்ணி வச்சிருக்கான்? இவனோட வேலையாக இருக்குமா? கொடூர சைக்கோ. இவனுங்களை காட்ட விரும்பல. இவனுங்க பிறந்த மேனியாக நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால தாங்க உடனே மேலே காமிச்சிட்டேன். ஐயோ, இவனுங்க நம்மளே பேசுகிறானுங்களா இல்லை அந்த ஃபாதரை பேசுகிறானுங்களான்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப உக்கரமாக இருக்கானுங்க. இங்கே பாருங்க, டங்கு லிவரு எல்லாமே அவனுக்கு வேணுமாமா. எங்க மனுஷக்கறி தின்னுவானுங்க போல் இருக்குங்க. ஐயோப்பா, எங்க ரொம்ப கொடூரமாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் இருந்து அங்கே பாருங்க வேகமாக வந்து ஒருத்தன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. கோஸ்டா? எவனாவது தாக்குதல் நடத்துவானா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. இவங்க இது அட்டாக் பண்ணுவானா? செவரா போய் முட்டிக்கிட்டு இருக்கானே. வழி எந்த பக்கம்னு தெரியலீங்க. ஒவ்வொரு கதவையும் திறக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஃபாதர் மார்ட்டின் எங்க இருக்கீங்க? ஃபாதர் மார்ட்டின் தான் தொத்திக்கிட்டு இருக்கானுங்களா? ஆள் ஒரே செகண்டில் சிட்டா தெரிச்சிட்டான் தெரியுமா அந்த ஃபாதரு. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்மளை வாண்டடாக பிடிச்சி அடைச்சி அந்த நாய். கடவுளே என்னங்க பண்ணுறான்? ஐயோ, நான் சொல்லவே விரும்பலை. இந்த நாய் ரொம்ப கொடூரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வேலையை. நாய் செத்து போன பொணங்க. அந்த செத்து போன பொணத்தை போய் சாமி வாயாலே சொல்ல முடியலைங்க. என்ன நடக்குது இந்த இதில்? எல்லா பக்கமும் இந்த ஒரே போலீஸ் தாங்க செத்து கிடக்குறான். ஒருவேளை இனவரி பிடிச்சவனுங்களா? கருப்பாக இருக்க போலீஸ் தாங்க செத்து கிடக்குறானுங்க. இங்கே பாருங்க.
இந்த வழியாக தான் போகணும் போல தெரியுதுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். பைத்தியம் முத்திருச்சப்பா சாமி. இவனுங்களுக்குள்ளே அடிச்சுட்டு செத்துக்கிறானு. ஓ இவன் தாங்க அந்த கதவு வழியாக ஓடி இப்போ இந்த பக்கம் வந்திருக்கான். இதே வழியாக தாங்க அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃபாலோ த பிளட்டு, இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். விஷத்தை கீதை போட்டு விட்டுற போகிறானுங்க, பயமாக இருக்கு. ஓ எவனோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க குசு குசு குசுன்னு. ஃபாலோ த பிளட். பாருங்க. இங்கே ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது, எடுத்து என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முர்காஃப் நிறுவனத்தோட அதிகாரி எலன் கிராண்ட்டுக்கு டாக்டர் நெயில் வுல்ஃபார்ம் வந்து எழுதியிருக்கான். அதாவது யாரை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஃபாதர் மார்ட்டினை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பிளட்டை ஃபாலோ பண்ணு அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே தான் போகணுங்க. நம்ம ஃபாதர் மார்ட்டினும் வந்து ஒரு லூஸு தாங்க. இவனுங்க இந்த கலைங்கிற ஒரு தெரப்பியை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த தெரப்பியை வந்து ஃபாதருக்கே பண்ணியிருக்கானுங்க. இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை திறந்தால் தான் நம்ம இந்த வழியாக போக முடியும். அப்போ முன்னாடி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே, பயமாக இருக்குது. உள்ள எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம ஃபாதருக்கு வந்து ஓவியங்களில் வந்து வரைகிற மாதிரி ஒரு தெரப்பிங்க. அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் ஃபாதருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அவனுக்கு கொடுக்குற பேப்பரில் அவன் ஓவியம் சூப்பராக வரைவான். ஒரு வேளை இங்கே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பதிலாக ரிச்சுவல் காஞ்சூரிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களாமா. ஸோ காஞ்சூரிங் அப்படிங்கிறது படத்தோட பேர் தான் எனக்கு தெரியும். அந்த ஃபாதருக்கு வந்து ஓவியம் வரையாம விட்டா அப்படின்னா ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருவானாமா. அதாவது ஃபாதர் மாதிரி நடந்துக்குவானாமா. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் உங்களை ஐயோ என்னமோ நடந்துட்டுருக்கு. ஓ போடு, நம்மளுக்கு இது போட்டு தள்ளிடுவானா? இல்லைங்க, அவனை மட்டும் தான் அடிச்சு ரூமில் தான் இருக்கு. இல்லைங்க ரூம் இல்லைங்க, திறந்தா இருக்குது. நம்மளை எதுவும் செய்யலை. ஓ அவனுக்கு அமைதியாக இருந்தால் பிடிக்குமாமா. சரிப்பா நீ அமைதியாக இரு, நான் உன்னை எதுவும் செய்யலை. நான் என்னோடய வழி இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் அங்கேயே இருங்க. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. நம்ம எதுக்கு இங்கே வந்துட்டுருக்கோம்? அந்த கதவை திறக்க வந்துட்டுருக்குங்க. இந்த மார்ட்டினை பற்றி பேசுனதில் கொஞ்சம் ஐயோ எவ்வளோ இருக்காங்க ஏன் டவுசரே போடாமல் இருக்காங்க. ஐயோ கட்டையை வச்சு தோத்திக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அதை விட முக்கியம் என்னன்னா, அவன் டவுசரே போடலைங்க, பிறந்த மணியோட தோத்துட்டு வராங்க. இங்கே இருக்கவனுங்க எல்லாரும் அப்படி தாங்க இருக்கானுங்க. வரான் எந்த பக்கம் போகிறது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. போச்சு முட்டுச்சந்து. இங்கே செட்டில் ஆகிட்டேன். உடைக்கிறான். போச்சு மாட்டினேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோம். ஐயோ போட்டாங்க, அடி போட்டாங்க. உருவோ ஓ குதிடோ. கமான் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் அமுத்துறதுக்கா இவ்வளோ தூரம்? போச்சு, அடிச்சிட்டா நாய். கமான் ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க. எந்த பக்கம்? இதாங்க. அப்பா மக்களே, இந்நேரம் நம்மளை போட்டு தள்ளி இருப்பானுங்க. ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். போகிறோம் பாருங்க. அப்பா டே டவுசரை போடுங்கடா. ஐயோ இந்த லூசுங்களா, ஆட கடவுளே. ஒரு கன்னை கொடுத்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் இதே இடத்துல முடிச்சு விட்ருவேன்.
எங்கேயோ ஜம்ப் பண்ண சொல்லுது, எங்கே ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கதவு பூட்டி தான் இருக்குது. ஒரு வருஷம் இப்படியே போகிறேன். அவனை பார்க்காம தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு 2 பேரும் பிறந்த மணியாக இருக்கானுங்களே, அவனுங்களை காட்டக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்படி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவனுங்களை கிராஸ் பண்ணி இந்த வழியாக போனால் தான் நமக்கு வழி கிடக்குன்னு நினைக்கிறேன். கீழே போகிறானுங்களா மேலே வரானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. கீழேயும் சத்தம் கேட்குது, மேலேயும் சத்தம் கேட்குது. மேலே ஏறலாமா? மியூசிக் கேட்டுச்சு, கொஞ்சம் பயமாக இருக்குது. முதல்ல இந்த பக்கம் போகலாமா? இருங்க, முதல்ல இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அங்கே ஒரு நோட்ஸ் இருக்குது. அதாவது இந்த லெட்டரில் ஏதோ ஒரு ப்ரியூஜ் கேட் அதை குறிப்பிடுறாங்க. அது பார்த்திங்கன்னா அது வால் ரைடரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்க ஒரு கேட்டாமா. ஸோ அந்த கேட்டை வந்து ரொம்ப ரொம்ப பராமரிக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்குங்க. ஒருவேளை அந்த கேட்டு பழுதானாலும் சாதாரண வெல்டர் அவங்களாம் போய் பார்க்க முடியாது, உயர் அதிகாரி தான் போய் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த வால் ரைடர் அந்த இன்விசிபிளாக ஒருத்தர் இருப்பான் பாருங்கள், அவனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது? அங்கே பாருங்க மக்களே, அங்கே பாருங்க, தலையை பிச்சை எடுத்துட்டாங்க. யாருங்க இந்த குண்டை? ஒருத்த கதறிக்கிட்டு ஓடுறாங்க. அவன் தலையை பிச்சதை பார்த்து ஒருத்த கதறி இருக்கு. 2 நோட்ஸ் வந்திருக்கு. அந்த 2 நோட்ஸையும் நான் படிக்க விரும்பலை, ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இந்த கார்டுக்காக தான் வந்தோமான்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி கார்டு கிடச்சிருக்குங்க. அதில் ஒரு நோட்ஸில் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்துச்சு, கெட்ட வார்த்தைகள் குறிப்பிட்டிருந்துச்சு. அது சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது. ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. எவன் பாரு எங்க பாரு ஓடிக்கிட்டே இருக்கானுங்களே. ஐயோ, வரான் அவன் தாங்க வரான். அந்த 2 முட்டைகளை ஒரு முட்டை வந்தாங்க. நல்ல வேலை. டேய், என்னடா நீங்க ஒரு டவுசரை போட மாட்டீங்களாடா? இவனுங்களை வேற சும்மா ஆளைய விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய ஹாரர் கேம்ஸ் இருக்குது, பட் இந்த ஹாரர் கேம்ஸ் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி ஃபுல்லாக வெறும் சர்வைவல் மாதிரி இருக்குல்ல, இந்த ஆக்ஷனே இல்லாமல், அதனால் கூட இருக்கலாம். தான் இங்கே ஒரு நோட் இருக்குது. அதாவது இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, டாக்டர் வெர்னிகே அவனை பற்றி தான் போட்டிருக்கு. அவன் பார்த்திங்கன்னா 2009 இதய கோளாறு காரணமாக இறந்துருக்காங்க. ஆனால் அவன் உருவாக்குன இந்த கொடூரமான விஷயங்கள் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த ஆராய்ச்சி மாதிரி விஷயங்கள். அவன் இறந்தாலும் இன்னும் தொடர்ந்து அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதை யாரோ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இங்கே எதுவும் இல்லை. அதான் பட்டன் இங்கே இருக்குங்க. என்னது இது? மேலே கதவு. எவனோ வராங்க. ஸோ மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். மேலே இரு. அப்பா, உடச்சிக்கிட்டு இருக்காங்க அவன், அந்த குண்டங்க. இருங்க, வரானான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அவன் உள்ளே இறங்கிட்டான், ஆனால் நம்ம மேலே ஏறினால அவன் வரல. அந்த ஒத்த கையில் ஒருத்தனோட தலையை பிடுங்கினா பாருங்க, அவன் தாங்க.
கதை உடச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ஓடி போச்சு. ஆட்டா கடவுளே, என்னடா இது? ஐயோப்பா, என்னங்க இது? குவிஞ்சி கிடக்குதுங்க, இங்க பாருங்க. இன்னும் நாம எந்தெந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியதோ. அட பாவீங்களா, ஷவருக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்த கண்டுபிடிச்சி போகணுங்கிறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபாதர் தாங்க. டே ஃபாதர், விட்டுருந்தா நான் எப்பயோ வெளியே போயிருப்பேன்டா. அது ஒரு லூஸுங்க, லூஸு தாங்க நம்மளை ஊசியை போட்டு பிடிச்சி வச்சுருந்துருக்கு. ஐயோ, அந்த குண்டை வந்துட்டான். அப்படியே ஒரே ஓட்டம் பிடிச்சி ஓடிடலாமா? அதான் ஸ்லோவாக தான் நடந்து வராங்க, இருந்தாலும் பயமாக இருக்குது. ஒரே அடியில் செத்துட்டோம் அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சிடும். கையில் ஏதோ சங்கிலி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே தான் வரான். இந்த பெட்டுக்கடியில் ஒளிய முடியுமா? ஒளிஞ்சுக்கிட்டேங்க. உள்ளக்கு இது வந்தானா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. டோருக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். இருங்க, அவன் போகட்டும். மேலே கீழே தான் போகிறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம மேலே ஏறிடலாம். பார்த்துட்டோம். கதவு திறக்க மாட்டேங்குது. மேலே தான் போகிறோம். போச்சு கதவு திற. அடிச்சிட்டான். போச்சு, மாட்டின. ஐயோ, வெளியே போ. கம் ஆன். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலீங்க, சத்தியமாக எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம கதை முடிச்சதுன்னு நினைக்கிறேன். கமான். கடவுளே, நல்ல வழியை காட்டு. தாங்க ஒரு வழி இருக்கு. முட்டிச்சந்தா இருந்துடக்கூடாது. வெளியே வந்துட்டேங்க, தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். சத்தியமா அதுக்குள்ளே இவனால் வர முடியாது. ஆனால் மியூசிக் இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஐயோ, யார் பண்ணிட்டு? ஏங்க, இந்த மூஞ்சியை பார்த்து கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேங்க. ஸோ மெயின் சென்டரான இடத்துக்கு வந்திருக்கோம். யாரா நீட்டு? இங்கே பாருங்க, கண்ணை கட்டி கையை கட்டி இவனை கொடூரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். பஸ் இந்த பக்கம் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இது மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேங்க. நர்ஸ் ஆஹா, குறுக்கோல ஒருத்த உட்காந்துட்டு இருக்காயா. போச்சு, நினைச்சா புரியவன கொள்றவன சாவு. நண்பா, நன்றிப்பா. யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, நம்ம உயிரை காப்பாற்றி நம்மளே பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவங்க இது கழுத்தை பிடிச்சா அப்படின்னு நம்ம கதை பிடிச்சதுங்க. அப்படியே நைஸாக தான் போகணும், வேற வழி இல்லை. கழுத்தை கீது பிடிச்சிடாத தம்பி, நானா உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். இங்கிருந்து ஜம்ப் பண்ண முடியுமா? குதிச்சிரு, விட்டுறாத. 1938 ஏதோ டாக்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டாக்டரை பற்றி தாங்க எழுதியிருக்கானுங்க. இந்த வெர்னிகா, அவனுக்கு 90 வயசாச்சு, 2009 இறந்துருக்கான் அப்படின்னு இன்னொரு டாக்டர் எழுதியிருக்காங்க. வெளியே பார்க்க ஆள் ரொம்ப நல்ல மனுஷனாமா, ஆனால் உள்ள ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். வெளியே எல்லாம் பார்க்க ஆளுங்க அப்படி தான் இருக்கானுங்க, ஆனால் உள்ள ரொம்ப அதான் இந்த கதவை திறக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம வழியை கண்டுபிடிக்கணுமா?
யார் அது? டேய் எவன்டவன்? ஐயோ டேய் யார் அடி? எதுக்குள்ள அடிக்கிற? கோவக்காரனா இருக்காங்க. தேவையில்லாம வந்து அடிச்சுட்டு போறோம். ஏதாவது ஒரு பேட்டரியாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பா 2 பேட்டரி தான் இருக்கு. தம்பி 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 அடிச்சிடாத. நான் அந்த பக்கம் போயிடறேன்டா. அடி சாமி, இந்த பக்கமே நான் வரலடா. ஆளோய்க்கு பிடிச்சிட்டாடா பிடிச்சிட்டாடா. டேய் நல்ல வேலை, இந்நேரம் நம்ம கதையை முடிச்சுட்டு இருப்பான். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் செய்ய மாட்டப்பா அம்பை. தம்பி தம்பி நான் வெளியே மட்டும் போயிடுறேன். வழியை கண்டுபிடிச்சி நீ அமைதி அங்கேயே படு ப்ளீஸ். எங்கடா வழி? தான் இந்த கதவை தான் திறக்கணுமா? வெளிச்சத்தை காட்டுக்கடா. இந்த இருட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க முடியல. எங்கடா வெளிச்சம்? இதா மக்களே, ஒரு பேட்டரி கிடச்சிச்சுங்க. நல்ல வேலை, இத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பேட்டரி நமக்கு கிடச்சிருக்கு. சரி, ரத்தத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த வழி ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒன்றா இது இல்லையா? சரி, இல்லைனா இதுவும் இல்லையா? அப்போ இதுதான். வால் ரைடர். சரி ஆமாம் வால் ரைடர். ஏதோ நோட்டு வந்திருக்கீருங்க. அதாவது இந்த வால் ரைடர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ப்ராஜெக்ட் வால் ரைடர்லேருந்து எடுத்திருக்கானுங்க. இந்த வால் ரைடருங்கிறது ஒரு உயிரினம் இல்லைனா ஒரு ஆத்மா. இது வந்து மலையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாமா. இல்லைனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுதான்னு தெரியலங்கிற மாதிரி அந்த லெட்டர் அந்த நோட்டில் நம்ம குறிப்பிட்டு இருக்கோம். அது நம்மளோட நோட்டு. ஆக்சுவலாக நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படியே சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், பிச் பிளாக்க. இதுக்குள்ளேலாம் சத்தியமாக தெரியாதுங்க. எவ்வளோ பிரைட் வச்சுருக்க தெரியுமா? இருந்தாலும் கரு கும்முன்னு இருக்குங்க. கேமரா இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது நம்ம கதை. ஃபைண்ட் அ வே அவுட் டு ஷவர். உயிரோடவா இருக்கான்? இல்லைங்க, முடிஞ்சிட்டான். யாருங்க அந்த வால் ரைடர்? அந்த வால் ரைடரை நான் பார்த்தே ஆக்கணுங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரினம் உண்மையிலே ஒரு சாத்தானா இல்லை ஒரு பேயா நம்ம கண்டுபிடிச்சா எங்க போகுதுங்க. இப்போ ஏதோ ஒன்று கிராஸ் ஆகி போச்சுங்க. சத்தியமானுமே, ஐயோ அது வால் ரைடராக இருக்குமா? இந்த பக்கம் போகலாமா? இதை இங்கே ஒரு வழி போகுது. இருங்க, முதல்ல இந்த பக்கம் பார்த்துட்டு வந்துடலாம். ஹாஹா, எவனையோ போட்டு பொழந்து விட்டுருக்கானுங்க. இதை இங்கே ஏதோ நோட் இருக்கு, என்னென்னு படிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா வால் ரைடரையும் மார்ட்டினையும் குறிப்பிட்டிருக்கானுங்க. ஸோ இவனுங்க அதாவது இந்த மார்ட்டின், ஃபாதர் மார்ட்டின் இருக்கான் பாருங்க, அவன் வால் ரைடரை ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மோர்காஃப் நிறுவனத்தில் ஏதோ ஒன்று எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. இந்த மோர்காஃப் நிறுவனத்தில் நடக்கிற உண்மையை வந்து வெளியே கொண்டு வரல அப்படின்னா அது பாவம்னு நினைக்கிறான் அந்த மார்ட்டின். அதே சமயம் வால் ரைடரை அவன் ஒரு கடவுளான்னு நினைக்கிறான். அதாவது 2 வால்வை திறக்கணுமாமா. அந்த வால்வை திறந்தால் மட்டும்தான் தண்ணி கீழே போகும். இந்த தண்ணி தான் நினைக்கிறேங்க. ஸோ இந்த தண்ணி கீழே போகணும் அப்படின்னா நம்ம 2 வால்வை திறக்கணும். போச்சு, கதை முடிஞ்சுது. குண்டை 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 குண்டை
பாத்துறான் ஐயோ சத்துறேன். விடுறா கமான் எந்த பக்கம் போறது மாட்டணுங்க. ஐயோ எப்படி சாவுன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ குண்டை நம்மளை கொடூரமாக தாக்கி கொண்டுட்டான். வரான் குண்டை வர பார்த்துட்டான். ஸோ இங்கே ஒரு ஹோல் இருக்குங்க, அதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த வால்வு எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த மேப் மாதிரி இருந்தது, அதையும் நான் பார்க்கல, மறந்துட்டேன். அந்த மாதிரி மேப்பை எனக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண தெரியல சத்தியமாக. ஸோ இந்த சர்க்குலேஷனில் தான் 2 வால்வு என்னமோ இருக்குங்க, அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் இவனை தாண்டி நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியமே. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு வழி போகுது, போக மாட்டேங்கிறாங்க. ஆஹா இவன் அந்த வழியில் தாங்க போகிறான். நான் அங்கே தான் போகலான்னு நினச்சேன். சரிங்க இப்போ வேறு இங்கே ஒரு வழி போகுதுன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைடில். ஆமாங்க எந்த வழியில் போகிறதுனே தெரியலையே. சுற்றி ஒரே வழியில் கொண்டு வந்து விட்டுற போகுதுங்க. ஆப்போசிட்டில் இது குண்டை வந்துட போகிறா. எங்க வந்த வழியாக இருக்குமா? தான் இங்கே ஒரு வாழ்வு இருக்குங்க. கரெக்டு போடு. ஸோ முதல் வாழ்வை கண்டுபிடிச்சாச்சு. சரி இந்த வாழ்வை திறந்து விட்டதுக்கு சத்தம் கேட்டு வந்துட போகிறாங்க, அது வேற பயமாக இருக்குது. இவனுங்க அந்த மாதிரி தான் வரானுங்க. நம்ம இந்த வழியாக போவோம் இந்த டைமு. வந்துட்டாங்க, ஆக்சுவலாக வந்துட்டாங்க. இங்கே தான் இருக்கான். இருங்க நைஸாக அப்படியே அவன் பின்னாடியே போவோம். சடனாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டானா மறுபடியும் இந்த பொந்துக்குள்ளே இது இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கா இல்லையா? ஸோ பொறுமையாக அவன் பின்னாடியே போவோம். ஐயோ அதே இடத்துக்கு திரும்பி போகிறானே இவன். இப்போ நாம் அங்கே போகலான்னு நினச்சா இவன் அங்கே போயிட்டானே. இல்லை பார்த்துட்டான். இவன் பார்த்தது ஒரு வழிக்கு நல்லது தான். ஏன்னா இவன் இந்த பக்கம் வந்துட்டால, இதை பயன்படுத்தி நம்ம அந்த பக்கம் போயிடலாம். குண்டை ரைட் சைடு தான் போகிறான். இப்போ நேராக போனோம் அப்படின்னா அந்த ரூட்டுக்கு போயிடலாம். அமுத்ரா தான் இங்கே இருக்குங்க. சூப்பரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குண்டைக்கு இது வந்துடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐ திங்க் இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். அந்த ட்ரைனேஜ் மாதிரி இருந்தது. இங்கே தாங்க. என்னது இது இவ்வளோ நேரத்துக்கு போய்கிட்டு இருக்கு? இதுலேயே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வந்துட்டோமா? ஓகே மக்களே, இந்த இடத்தோட நம்ம கேமை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா வீடியோ ரொம்ப பெருசாகிக்கிட்டு இருக்கு. இருங்க, நல்லா ஒரு சேஃபான இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுவோம். இதோட கொஞ்சம் இருட்டாக இருக்குது.
கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல போய் கேமை நிறுத்திக்கலாம். அப்புறம் 3வது பார்ட்டில் மறுபடியும் கேமை ப்ளே பண்ணுவோம். ஓ இவனும் பார்த்தாங்க. மேலே இவனும் இருக்காங்க. ஒருவேளை வால் ரைடாக இருப்பானா? எவனையோ ஒருத்தனை கதற விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் யாருன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இந்த இடத்துல கேமை ஸ்டாப் பண்ணிக்கலாமா? வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். கேமை ஸ்டாப் பண்ணுறதுக்கே இத்தனை இடம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் சேவும் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.